ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இந்த நாள் இனிமையான நாளாக வாழ்த்துறேன். ஒரு அன்பர் இந்த பிரார்த்தனை நேரத்தில் கேட்டிருக்கிறாரு. அந்த அன்பர் யார் பேருனாக்கா முரளிதரன் அப்படின்னு பேர். அவர் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டார். அப்பா, மனசு அப்படிங்கிறீங்க, மனசு அதை பற்றி நீ சிந்திக்கிற, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற அப்படின்றிய மனசு ஒரு கழனி மாதிரி, ஒரு விவசாயம் பண்ணுற நிலம் மாதிரி அப்படின்னு சொன்னிய, அது என்னப்பா அப்படின்னு கேட்டார். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதையே தான் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அதில் எதை விதைக்கிறோமோ அதுதான் அது விளைவாக வரும் இல்லையா? நாம் செய்கிற ஒரு செயலும், பேசுகிற ஒரு வார்த்தையும், நினைக்கிற ஒரு எண்ணமும் நம்ம வாழ்க்கையை அமைதியாகவும் அல்லது குழப்பமாகவும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது மனசுக்கு, இல்லையா? ஒரு நாள் ஒரு பக்தன், ஒரு சாய் பக்தன் பாபாட்ட கேட்டான், பாபா, வாழ்க்கையில் நல்லது நடக்க நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அப்பா சொன்னார், ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப எளிமையாக பதில் சொன்னார். நீ மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய செயல் தான் நாளைக்கு உன்னிடத்தை திரும்பி வரும். நீ மற்றவங்களுக்கு என்ன செய்கிறியோ அதுதான் உனக்கு நல்ல திருப்பி வரும். நம்ம வாழ்க்கையில் நாம் விதைக்கிறது தான் நாளைக்கு பலனாக நமக்கு கிடைக்கும். நல்ல எண்ணத்தை நம்ம விதைச்சோம்னா நல்ல பலன் நமக்கு வரும். அன்பு விதைச்சோம்னா அன்பு தான் நமக்கு திரும்பி வரும். உதவி செஞ்சோம்னா உதவி தான் நமக்கு திரும்பி வரும். அதனால் சாய் பக்தர்கள் எல்லாருமே நம்ம வாழ்க்கையை அழகாக மாற்றிக்க வேணும்னா முதல்ல நம்ம மனசை நம்ம அழகாக ஆக்கிக்கணும். மற்றவங்களுக்கு நல்லதை நினைக்கணும். யாரையும் காயப்படுத்தாத வார்த்தையை பேசணும். முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும். பாபா எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு பெரிய உண்மை என்னன்னா, நீ செய்யக்கூடிய செயல் ஒரு நாள் உன்னை காப்பாற்றும். ஆகையினால் வாழ்க்கையில் சின்ன சின்ன நல்ல செயல்களை மட்டும் அலட்சியம் பண்ணாமல் ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நல்ல உதவி, ஒரு நல்ல சிரிப்பு, இதெல்லாம் கூட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி கொண்டவை. அதனால் நம்ம எப்பவுமே நினைவில் வச்சுக்கொண்டது, பாபாவுடைய பாதையில் நடக்கிறவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தால் போதும். பாபாவுடைய அருள் தானாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கும். அதனால தான் தினமும் மனசார சொல்லுங்கள், பாபா என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய செயல்களையும் நல்ல பாதையிலே நடத்திக்கிட்டு வாங்க. அந்த பிரார்த்தனையே நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தரும். அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே ஓம் சாய்ராம் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பிரார்த்தனை நல்லபடியாக அமையும். அல்லாஹ் மாலிக்.